கிறிஸ்துவனுக்கு என்ன நடந்திருக்குது? கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவோடு கூட ஒப்புருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. பரலோகத்தையும் பூலோகத்தையும் கிறிஸ்துவின் மரணத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் பூமியில வருவது எளிதாக மாறி இருக்கிறது. மனிதன் நினைத்தால், மனிதன் விரும்பினால், மனிதன் ஜெபித்தால், மனிதன் விசுவாசித்தால் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பூமியிலே அவன் அனுபவிக்க முடியும். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பூமியில் அனுபவிக்க முடியும். பரலோகம்னா என்ன? ஹெவன் என்ன? ஹெவன்றது வேற ஒண்ணு இல்லைங்க. நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், குறைவில்லாத வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை, நல்லா இருக்கிற அதுதான் பரலோக வாழ்க்கை. ஏமேன். குறைவு, தாழ்ச்சி, பற்றாக்குறை, நெருக்கடி, தொல்லை, நிம்மதி இல்லை, அதுதான் நரக வாழ்க்கை. இந்த நரக வாழ்க்கை வாழ்றது தேவனுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கும் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். பட் எப்படி இதை சேஞ்ச் பண்ண போறீங்க? எப்படி இதை மாற்றி அமைக்க போறீங்க? ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்வை பரலோகமாய் மாற்றிக்கொள்வது மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்குது. ஏமேன். ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னால, 500 வருஷத்துக்கு முன்னால சவுதி அரேபியா, அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா, வளைகுடா நாடுகள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே பாலைவனம் தான். எங்க பார்த்தாலும் ஒட்டகம் தான், மனுஷன் வாழ்றதுக்கு வழியே கிடையாது. உஷ்ணம், சூடு, அந்த வளைகுடா நாடுகள்லாம் அப்படிதான் இருந்தது. ஆனா இந்த ஷேக்லாம் என்ன பண்றாங்க, இந்த நாட்டை ஆள்ற அரசர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, அந்த பாலைவனம் மாதிரி இருக்கிற நாட்டை இன்னைக்கு சோலைவனமா மாத்திட்டான். அவன் அற்புதமா மாற்றி வச்சுட்டான். அங்க இருக்கிற கட்டடங்கள், அங்க இருக்கிற மனுஷன் வாழக்கூடிய சூழ்நிலை, அங்க அற்புதமான ஒரு சுகாதாரமான ஒரு வாழ்க்கை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, ஒரு அரசன் அந்த நாட்டை இப்படி இருக்கணும்ன்றது முடிவு பண்ணி, அந்த நாட்டுக்காக என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ பண்ணி நாட்டையே பெருமிதம் கொள்ற அளவுக்கு மாட்டி வச்சுட்டான். இன்னைக்கு அந்த நாட்டுக்காக சண்டையை போட்டு நரகமா இருந்து எவன் நாட்டை எடுப்பான்? நல்லா இருக்கிறனால நாட்டை என்ன பண்றான், எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க.